பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பது வெறும் குடும்ப கட்டளை அல்ல. கர்த்தருக்குள் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியம். அதாவது தேவனை மதிக்கும் மனதோடு பெற்றோரை மதிக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது பயத்தால் அல்ல, அன்பும் மரியாதையும் கொண்டதாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் மனிதன் வாழ்க்கையிலும் ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான். ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களைப் போல அதிகம் படிக்காதவர்களாக இருக்கலாம், பணமில்லாத ஏழைகளாக இருக்கலாம், பலவீனமுள்ளவர்களாக அல்லது முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதாகமம் பெற்றோர்க்கு மரியாதை கொடுப்பது தேவனை மதிப்பதற்கு சமம் என்று கற்பிக்கிறது. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வாக்குத்தத்தோடு வந்த முதலாம் கட்டளை. கனம் என்பதன் அர்த்தம் பேசும் முறையில் மரியாதை, கவனித்தல், நன்றி மனம், வயதான போது ஆதரவு கொடுத்தலாகும். பெற்றோரை மதிக்கும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. வேதாகமம் பிள்ளைகளுக்கு மட்டும் கட்டளை கொடுக்கவில்லை, பெற்றோருக்கும் பொறுப்பை கொடுக்கிறது. பிள்ளைகளை அதிக கோபத்தால் நடத்துதல், மற்றவர்களோடு ஒப்பிடுதல், அன்பில்லாமல் கடுமையாக நடத்துதல், இவையெல்லாம் பிள்ளைகளின் இருதயத்தை உடைக்கும். அது மட்டுமல்ல, பெற்றோரின் பெரிய வேலை குழந்தைகளை வெறும் படிப்பில் உயர்த்துவது மட்டுமல்ல, தேவனை அறியும் வாழ்க்கையில் வளர்ப்பதுமாகும்.